மென்சஸ்க்கு இடைப்பட்ட டயத்துல ப்ளீடிங். மென்சஸ் முடிஞ்சும் ப்ளீடிங் வந்துட்டே இருக்கு. அடுத்த மென்சஸ் வரலும் ப்ளீடிங் வருது அப்படிங்கிறது இப்போ நிறைய நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்டா இருக்கு. இதுக்கு என்ன மனவியல் ஆய்வாளர்கள் காரணங்களை சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையல சார். சார் கொரியன் வெப் சீரிஸ்ல வர மாதிரி என் வாழ்க்கை ரொமான்டிக்கா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி அமையவே இல்லை. என்னுடைய செக்ஸுவல் லைஃப் சாட்டிஸ்ஃபைடா இல்லை சார். அப்படிங்கிறது தான் இந்த மென்சஸுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல வரக்கூடிய ப்ளீடிங்குக்கு காரணம். இதுக்கு என்னதான் தீர்வு? உங்களுக்கு பிடிக்காத மாதிரி வாழ்க்கை இருந்தாலும் அதை பிடிச்ச மாதிரி நீங்க மாத்திக்க உங்க மனசை தயார் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க மத்தவங்க ரொமான்டிக்கா இருக்கணும்னு எதிர்பார்க்காம நீங்க ஃபர்ஸ்ட் ரொமான்டிக்கா மாறுங்க. அப்புறம் செக்ஸுவல் லைஃப்ல இருக்கிற பிரச்சனையை நீங்க பேசி சரி பண்ணி அதை நீங்க சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே வராம நம்ம தவிர்க்கலாம்.